الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஒரு சிறப்பான ஒரு நூலை சென்ற வகுப்பிலே நாம் தேர்வு செய்தோம். அதாவது தீனில் மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக இருப்பதற்கான 10 அடிப்படைகள். இது ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லா அவர்களுக்குரிய ஒரு சிறந்த தொகுப்பாகும். நாம் சென்ற வகுப்பில் 3 அடிப்படைகளை படித்தோம். இஸ்திகாமத், மார்க்கத்தில் தீனில் ஒரு இஸ்திகாமத்தாக இருப்பதற்குரிய அடிப்படைகளில் முதலாவது அடிப்படையாக நாம் சென்ற வகுப்பில் படித்தது என்ன? யார் சொல்றீங்க? மாஷா அல்லாஹ். அதாவது இஸ்திகாமத் என்பது இறைவன் புறத்தில் இருந்துள்ள ஒரு பேரருளாகும், பெரும் கொடையாகும். எனவே ஒருவர் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாமத்தை பிரார்த்திப்பதில் உண்மையாளராக பேரார்வம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பது முதலாவது அடிப்படை. இரண்டாவது அடிப்படையாக நாம் என்ன பார்த்தோம்? இதுல அதாவது உண்மையான இஸ்திகாமத் என்பது என்ன? உண்மையான இஸ்திகாமத் என்பது நாம் என்ன செய்வது? அந்த நேரான வழியில, நேரான பாதையில் நாம் என்ன செய்வது? உறுதியாக நிலையாக பயணிப்பது. அதே போன்று இஸ்திகாமத்துக்கு நபித்தோழர்கள் வழங்கிய விளக்கங்கள் என்ன, தாபீன்கள் வழங்கிய விளக்கங்கள் என்ன என்ற விடயங்களை எல்லாம் நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். அப்படி வழங்கப்பட்ட விளக்கங்கள்ல ஏதாவது உங்களுக்கு நினைவில் இருக்குதா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழங்கிய ஒரு விளக்கம் என்ன? அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காமல் இருத்தல் என்பதுதான் இஸ்திகாமத் என்ற ஒரு செய்தியை படித்தோம். அதே போன்று தௌஹீத்ல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் உறுதியாக இருத்தல், அல்லாஹ் கடமையாக்கியவற்றை நிறைவேற்றுவதில் ஒருவர் உறுதியாக இருத்தல் என்ற விளக்கங்களை எல்லாம் நாம் அதிலே பார்த்தோம். மூன்றாவது அடிப்படையாக நாம் இதிலே பார்த்த விடயம் என்ன? அதாவது இஸ்திகாமத்துடைய அடிப்படை என்பது என்னதான்? உள்ளம். உள்ளம் இஸ்திகாமத்தாக இருத்தல், உள்ளம் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய அசல் அடிப்படை என்ற விடயங்களை நாம் சென்ற வகுப்பிலே நாம் படித்தோம். அப்ப இதில் இன்று நாம் பார்க்க போவது அல் காயிதத்துர் ராபிஆ, அதாவது 4வது அடிப்படை. இந்த அடிப்படையும் மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இப்ப இஸ்திகாமத் என்பது ஒவ்வொருவரிடமிருந்தும் வேண்டப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சில நேரங்களில் ஒருவர் இஸ்திகாமத்துடைய இலக்கை அடைய முடியாவிட்டாலும் என்ன செய்வது? அதை நெருங்குவது. அதை என்ன செய்வது? அதை நெருங்குவது. முகாரபா என்ற ஒரு அடிப்படை. இது மிக முக்கியமான அடிப்படை. ஆனால் சிலவங்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப மார்க்கத்தில் இதை என்னால் செய்ய முடியாதே என்று ஒரு நிராசையான நிலை, ஒரு நிராசையான தன்மை ஏற்பட்டு அதுவே அவரை என்ன செய்துவிடும்? மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி விடும். பாருங்க, இந்த தலைப்பில் ஒரு அழகான ஒரு ஹதீஸை கொண்டு வராரு.
புகாரியில் வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வாசிங்க, இன்னத்தீன யுஸ்ருன். இன்னத்தீன யுஸ்ருன் என்ன பொருளாக்கு? இன்னத்தீன யுஸ்ருன் என்ன அர்த்தம்? மார்க்கம் என்பது இலகுவானது, மார்க்கம் என்பது எளிதானது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வலன் யுஷாத்த தீன அஹதுன் இல்லா கலபஹு. யாராவது மார்க்கத்தை கடுமையாக்கி கொண்டால் அது என்ன செஞ்சிடும்? அது அவரை மிகைத்து விடும். ஒருத்தர் மார்க்கத்தை என்ன செய்யறாரு? கடுமையாக்கி கொள்வார் என்று சொன்னால் மார்க்கம் என்ன செஞ்சிடும்? அவரை மிகைத்து விடும். புரியுதா? விளங்குதா என்னன்னு சொல்லி? என்னது உதாரணமா, அதாவது ஒருத்தர் மார்க்க விடயங்களை தனக்கு என்ன செய்யறாரு? சிரமப்படுத்திக் கொள்றார். மார்க்க விடயங்களை தனக்கு சிரமப்படுத்திக் கொள்கின்ற போது என்ன செஞ்சிடும்? அது அவரால் அதுல நீடிக்க முடியாது, மார்க்கம் மிகைத்து விடும். இப்ப நாங்க ஒரு ஹதீஸை படிக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நோயில் இருக்கக்கூடிய ஒருத்தரை விசாரிக்க போனாங்க. அவர் எப்படி இருந்தாரு? ஒரு குருவி குஞ்சை போன்று பலவீனமுற்று கூனி குறுகி இருக்கிறாரு. அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன நீங்க ஏதாவது பிரார்த்தனை துவா செய்தீர்களா? அப்ப அவர் ஆம் என்று சொல்றார். என்ன துவா செஞ்சார் அவரு? நாளை மறுமையில் நீ எனக்கு ஏதாவது துன்பங்களை அல்லது தண்டனைகளை நீ கொடுப்பதாக இருந்தால், நெருக்கடிகள், அது எனக்கு உலகத்திலே கொடுத்து விடு என்று அவர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், இது நீங்க உங்களால் என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்க கேட்க வேண்டியது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். எனவே மார்க்க விடயங்களை பொறுத்தவரையில மார்க்க விடயங்களை ஒருவர் என்ன செய்யக்கூடாது? அதை சிரமப்படுத்தி கொண்டால் என்ன செய்துவிடும்? மார்க்கம் அவரை மிகைத்திடும். ரசூலுல்லாஹ்ங்கள்ட்ட மனைவிமார்கள்ட்ட 3 பேர் என்ன செய்யறாங்க? நபி அவங்க எதை பத்தி கேட்டாங்க? நபியுடைய அமல்களை பற்றி கேட்டாங்களா இல்லையா? இபாதத்தை பற்றி கேட்டு அதான் அவங்க நபி அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், நாங்க என்ன செய்வோம் என்று சொல்லி 3 பேரும் 3 முடிவு எடுத்தாங்களா இல்லையா? என்னென்ன முடிவு எடுத்தாங்க? நான் தொடர்ந்து நோன்பு இருப்பேன் ஒருத்தர் முடிவு எடுக்கிறாரு. நான் திருமணமே முடிக்க மாட்டேன் ஒருத்தர் முடிவு எடுக்கிறாரு. அடுத்தவர், நான் இரவில் தூங்காமல் நின்று வணங்க போகிறேன். நபி அவங்க மாஷா அல்லாஹ் என் உம்மத்தில் பார்த்தீங்களான்னு அவங்களுக்கு துவா செஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்க? அவர்களை கண்டித்தார்கள். அது முடியாது, தீன் என்ன செஞ்சிடும்? அவர்களை மிகைத்து விடும். புரியுது அவங்க சொல்றது? எனவே அந்த அடிப்படையில் இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இஸ்திகாமத்தில் நாங்க தீன்ல இஸ்திகாமத்தா இருக்கிறன்றதுல இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை. புரியுது அவங்க சொல்றது? ரசூலுல்லாஹ் அதுல 2 வார்த்தை சொல்றாங்க பாருங்க, ஃபஸத்திது வகாரிபு வஅப்ஷிரு என்ற அந்த 3 வார்த்தைகள் அதுல நீங்க பார்க்கலாம். என்னென்ன வார்த்தைகள்? ஃபஸத்திது, அதே போன்று வகாரிபு, அதே போன்று வஅப்ஷிரு என்ற 3 வார்த்தைகள் சொல்லாங்க, அதை சொல்கிறார்கள். எனவே இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க என்ன செய்ய வேண்டும்? நடுநிலையை நீங்க பேண வேண்டும். எதை நீங்க பேண வேண்டும்? நடுநிலையை நீங்கள் பேண வேண்டும். புரியுது சொல்றது? இப்ப உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில உபரியான வணக்கங்களை நாம் என்ன செய்யணும்? அந்த சதாத் என்று சொல்லக்கூடிய நடுநிலையை நாம் பேணுவது. அதே போன்று வகாரிபு, கரீபன என்னது? நெருங்கிறது. வகாரிபுன்னு சொன்னா என்னது? இயன்றதை நீங்க செய்யுங்க, இயன்றதை நீங்க என்ன செய்யுங்க? செய்யுங்கள், நெருங்குங்கள் அந்த அர்த்தம். அதே போன்று நற்செய்தி பெறுங்கள். எதை பெறுங்க? நற்செய்திகள் பெறுங்கள். அதாவது நற்செய்தி என்று சொன்னா நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய கூலிகள், அதுக்கு வழங்கக்கூடிய அல்லாஹ் தரக்கூடிய கூலிகளின் மூலம் நற்செய்தி பெறுதல், அதன் மூலம் ஒரு ஆர்வத்தை ஒருவர் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில். எனவே எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வழிகாட்டல். எனவே இங்கு பாருங்க, ஃபல் மத்லூபு ஃபி பாபில் இஸ்திகாமத்தி அஸ்ஸதாத். அவர் என்ன சொல்றாரு? இஸ்திகாமத்தில் எது உங்களிடமிருந்து வேண்டப்படுகிறது, எது உங்களிடமிருந்து நாடப்படுகிறது என்றால் அஸ்ஸதாத். அஸ்ஸதாத் என்று சொன்னால் பாருங்க என்ன சொல்றாரு? அன்துசீபஸ் சுன்னா, அன்துசீபஸ் சுன்னா. அப்ப நபியாவாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்னவோ அதுல தான் பயணிக்க வேண்டும். இப்ப 3 பேருடைய முடிவு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அதாவது வமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. அவங்க 3 பேர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது நான் நோன்பு நோட்கவும் செய்கிறேன், விடவும் செய்கிறேன்.
நான் திருமணம் முடித்திருக்கிறேன், நான் இரவில் தூங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன் என்று சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, எனது வழிமுறை எவர்கள் வெறுப்பார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. புரியுது அவன் சொல்றது. அப்ப எனவே இங்கு சதாத் என்பது என்னதான், சுன்னாவில் நாம் பயணித்தல், நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் பயணித்தல். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன துஆ அது? அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி. இது முஸ்லிம்ல வார செய்தி. இது அழகான ஒரு துஆ. நாங்க மரணமிட்டு ஓதி வர முடிந்த ஒரு எளிதான துஆ. எப்படி சொல்லுங்க பாபம்? எல்லாருக்கும் மரணமா இந்த துஆ? மாஷா அல்லாஹ், எல்லாருக்கும் மரணமா? அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி என்ற இந்த துஆ நீங்க எடுத்து பாருங்க. அப்ப எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவில் அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல நேர்வழியையும் அதே போன்று வஸத்தித்னி எதை கேட்க சொல்றாங்க, அதாவது சீரியதை நேரியதை முறையாக செய்வதற்கு உரியதான் அந்த சதாத் என்பது. அந்த அடிப்படையில வதுகுர் பில் ஹுதா ஹிதாயத்தக தரீக். ஹுதாண்டா என்ன? உனது நேரான அந்த வழி, நீ பயணிக்கூடிய வழி. அஸ்ஸதாத் சதாத் சஹம் என்று சொன்னா இப்ப அந்த அம்பு வந்து நேராக அப்படி செல்வது போன்று சீரான முறையில் அந்த செயல்பாட்டை அமைத்துக் கொள்ளுதல் என்ற அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, அப்ப சதாத் என்று சொல்கின்ற போது ஒருவர் தன்னை எதில அவர் ஈடுபடுத்திக் கொள்வது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல், யுஸீப ஹதியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வனஹஜஹு வஸுலுகஹு வயுஜாஹித நஃப்ஸஹு அலா ذلك. அவர் தனது நஃப்ஸை எதில் அவர் ஈடுபடுத்திக் கொள்வார், முயற்சிப்பார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவிலே என்ன செய்வது, பயணித்தல், அந்த சுன்னாவை செயல்படுத்தல் என்ற அடிப்படையில் ஃபஇல்லம் யதமக்கன் ஃபஅலைஹி பில் முகாரபா. அப்படி என்ன இஸ்திகாமத்தில் வந்து இப்ப மனிதனுடைய சக்தி இருக்குதானே, சக்திக்கு உட்பட்டதுன்னு எதுவும் இருக்கிறது. அப்ப சக்தியை மீறி இல்லை. அப்ப அப்படியான இடத்துல முகாரபா. முகாரபான என்னது? அதை நெருங்குதல். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒன்றை ஏவினால் என்ன சொல்றாங்க, அதை இயன்றவரை நீங்கள் செய்யுங்கள் என்றாங்க இல்லையா? இயன்றவரை நீங்க அதை செய்யுங்கன்றாங்க. புரியுது அவங்க சொல்றது? அப்ப முகாரபா. அப்ப நாங்க நம்பிக்கை இழக்க தேவையில்லை. நாங்க என்ன செய்ய தேவையில்லை, நம்பிக்கை இழக்க தேவையில்லை. நாம் என்ன செய்யலாம், இப்படி அழகான வழிகாட்டல் மார்க்கத்தில் இருக்குது பாருங்க. அதுல ஒரு அழகான வசனத்தை கொண்டு வராரு, ஃபஸ்தகீமு இலைஹி வஸ்தக்ஃபிரு. எப்படி வருது வசனம்? சூரத்து ஃபுஸ்ஸிலத்ல வரக்கூடிய வசனம், ஃபஸ்தகீமு இலைஹி வஸ்தக்ஃபிரு. இதுல ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. என்னென்ன? ஒன்று வந்து நாம் என்ன செய்ய, அவன் பால் இஸ்திகாமத்தாக இருத்தல், நாங்க தீன்ல இஸ்திகாமத்தாக நீங்கள் இருங்கள். அதே போன்று வஸ்தக்ஃபிரு, அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அப்ப ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் சொல்றாரு, வதிக்ருல் இஸ்திக்ஃபாரி பஅதல் அம்ரி பில் இஸ்திகாமா. அப்ப இஸ்திகாமத்துக்கு பிறகு என்ன சொல்லப்படுது? இங்க இஸ்திக்ஃபார் சொல்லப்படுது இல்லையா? பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லப்படுது. அப்ப இது நமக்கு எது ஃபீஹி இஷாரத்துன், இதுல ஒரு என்னது, ஒரு சைக்கினை இதுல இருக்கிறது. என்னவென்று சொன்னால், எவ்வளவுதான் ஒரு அடியான் முயற்சித்தாலும் என்ன செய்யும், அவன்ல குறை ஏற்படும். அவன் எவ்வளவுதான் அவன் என்ன செய்து, நான் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும் என்று அவன் முயற்சி செய்தாலும் அது என்ன வரும், குறைவு வரும். அப்ப அதனாலதான் என்ன இங்க சொல்லப்படுது, அடுத்து இஸ்திக்ஃபார சொல்லப்படுது. அடுத்து என்ன சொல்லப்படுது, இஸ்திக்ஃபாரை சொல்லப்படுகிறது என்ற ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள். அதே மாதிரி ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அதாவது இங்கு ஒருவர் எவ்வளவுதான் இஸ்திகாமத்துக்காக அவர் முயற்சி செய்தாலும் இஸ்திகாமத்தை தொடர்ந்து இஸ்திக்ஃபாரும் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அப்ப ருஜு அந்த இஸ்திக்ஃபார் என்பது என்ன செய்யும் என்று சொன்னால், தௌபாவின் மூலம் அவர் இஸ்திகாமத்தின் பால் மீளக்கூடிய அடிப்படை அதில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்த உபதேசம், இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த். என்ன அர்த்தம்? நீங்க எங்கிருந்தாலும் எந்த சூழலிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அது சொல்றாங்க, வாத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. அப்ப என்ன, நீங்க ஒரு தவறு உங்களால் நிகழ்ந்து விட்டால் தொடர்ந்து என்ன செய்யுங்க, ஒரு நன்மையை செய்யுங்கள், அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்துவிடும். அப்ப எனவே இது வந்து ஒரு மனிதனிடமிருந்து நிகழும். இது என்ன செய்யும், தவறுகள் நிகழும், பாவங்கள் நிகழும். அப்ப எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, அதே மாதிரி சொல்றாரு, அன்னன் நாஸ் லன் யுதீகுல் இஸ்திகாமத ஹக்கல் இஸ்திகாமா. அதாவது அந்த முறையான இஸ்திகாமத் என்பது மனிதர்களால் என்னது, ஒரு முடியாத ஒரு விடயம். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹதீஸ்ல, இப்னு மாஜா அஹ்மத்ல வர ஒரு ஹதீஸ பாருங்க, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இஸ்தகீமு வலன் துஹ்சு. இஸ்தகீமு என்ன,
நீங்க இஸ்திகாமத்தை மார்க்கத்துல உறுதியா இருங்க. வலன் துஹுசு, அது என்னது? ஒரு முடியாத விடயம் தான். என்னது? அத ஒரு முடியாத ஒரு விடயம் தான் என்று சொல்லலாம். வஅலமு அன்ன கைர அமாலிக்கும் அஸ்ஸலா, வஅலமு அன்ன கைர அமாலிக்கும் அஸ்ஸலா, அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அமல்கள்ல மிக சிறந்த அமல் எது? தொழுகை. சிறந்த அமல் தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இஸ்திகாமத்தில் ஒருவருடைய முயற்சி இருக்க வேண்டும். அவருடைய அந்த முஜாஹதா என்பது, போராட்டம் என்பது இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல மனிதனுடைய சக்திக்கு மீறி என்ன செய்யறதில்ல, அவன் கவலை கொள்ள வேண்டியதில்லை. மார்க்கம் இதில் அழகான ஒரு வழிகாட்டலை நமக்கு இங்கு வழங்குகிறது. நாம் அதை நெருங்கி செல்வது என்ற அடிப்படை. அதே போன்று சொல்லுவாங்க, அந்த ஹதீஸ் சொல்லுவாங்க, வலா யுஹாஃபிலு அலல் வுதுஇ இல்லா முஃமின். அதாவது இந்த தொழுகை சிறந்த அமல் என்று சொல்லிவிட்டு ஒரு மூமினை தவிர யாரும் என்னது உதுவை செய்து இந்த தொழுகையை பேண மாட்டார். ஒரு மூமின் தான் என்ன செய்வான்? அழகான முறையில் உதுவை செய்து தொழுகையை பேணக்கூடியவனாக இருப்பான். எனவே இங்க பாத்தீங்கன்னா வலா யுஹாஃபிது அலல் வுதுஇ இல்லா முஃமின். ஒரு வுதுவை பேணக்கூடியவனாக ஒரு மூமினை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாண்டா. வுதுவுடைய சிறப்பையும் நாம் இதுல பார்க்கிறோம். வுதுவை நாங்கள் முறையாக செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இந்த வுதுவில் ஏற்படக்கூடிய குறை என்பது எதில் ஏற்படக்கூடிய குறை? தொழுகையில் ஏற்படக்கூடிய குறையாக மாறிவிடும். எனவே அந்த அடிப்படையில் பாருங்க, சத்திது வகாரிபு வலா யுஹாஃபிது அலல் வுதுஇ இல்லா முஃமின். சத்திது இயன்றதை செய்யுங்க, வகாரிபு நீங்க செய்யுங்க, நெருங்கி வாருங்கள். ஒரு மூமினை தவிர வேறு யாரும் வுது என்ன முறையாக பேணி செய்ய மாட்டான் என்பதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி புகாரி முஸ்லிம் வாரிசை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம், சத்திது வகாரிபு வஸ்ஸதாது ஹுவ ஹகீகத்துல் இஸ்திகாமா. சதாத் என்பது அந்த இயன்ற அளவுல செய்வது என்பதுதான் உண்மையான என்னது இஸ்திகாமத் என்பது. அதுதான் ஒருத்தர் சக்திக்கு மீறி இஸ்லாம் எதிர்பார்க்கல, ஒருவருடைய சக்திக்கு மீறி இஸ்லாம் எதிர்பார்க்கல. எனவே இங்கு அவரது அனைத்து சொற்களிலும் செயல்பாடுகளிலும் சிந்தனையிலும் இந்த இஸ்திகாமத் என்பது என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக் கொடுத்த துஆ கூட அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி என்பது எதனை எங்களுக்கு சொல்லித்தருது? சொல்லித்தருது நேரான வழியையும். சதாத் என்பது என்ன? இயன்றதை என்ன செய்வது? செய்யக்கூடிய அந்த வார்த்தை தான் சதாத் என்பது. எனவே அந்த அடிப்படையில் இந்த துஆவும் நமக்கு இதை சொல்லித் தருகிறது. அடுத்ததாக நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒருவர் இந்த சதாத் என்ற இந்த முறை அவற்றை இருக்கின்ற போது, சதாத் சொன்னாங்க என்ன சொன்னோம்? இயன்றதை அந்த செய்யக்கூடிய முறை என்பது அவர் மார்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு ஏவிய அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு நிலை அதில் இருக்கும். அப்படித்தானே? என்ன ஒருத்தர் தனக்கு இயலாத வருத்தி கொள்ளும் போது தொடர்ந்து செய்வாரா? தொடர்ந்து என்ன செய்ய மாட்டாரு? செய்ய மாட்டார். களைச்சு போயிடுவார், விட்டுருவார். ஆனா என்ன செய்யறாரு? இங்க இப்ப மார்க்கம் சொல்லக்கூடிய இப்படியான ஒரு முறையை கடைபிடிக்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை கடைபிடித்து செய்கின்ற போது அவர் என்ன செய்யும்? சில நேரங்கள் ஆர்வத்தோடு இருப்பாரு, சில நேரங்கள்ல என்ன செய்யும்? ஒரு ஆர்வமற்ற சோர்வு நிலை இருக்கும். இதெல்லாம் மனிதனுக்கு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நிர்வகிக்க வேண்டி இருக்கிறது. நிர்வகித்து தான் என்ன செய்ய வேண்டும்? இந்த இஸ்திகாமத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் இங்கே இருக்கிறது. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னக்கும் லன் தஅமலு அவ் லன் துதீகு குல்லமா அமர்த்துக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஏவிய அனைத்தையும் உங்களால் என்ன செய்ய முடியாது? நீங்க அதுக்கு சக்தி பெற மாட்டீங்க. வலாக்கின் சத்திது வாபிஷிரு. ரெண்டு விஷயம் சொல்றாங்க. என்ன சத்திது என்று சொன்னா இயன்றதை நீங்க செய்யுங்க, வாபிஷிரு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நாம் அதை செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய என்ன? இறைவன் புறத்தினால் நற்செய்திகள். அந்த அடிப்படையில் அவ்வாறு ஒரு செயல்படுகின்ற போது இதை ஜாமில் உலூம் அல் ஹிகம் ஹாஃபிஸ் ரஜப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அவ்வாறு ஒரு செயல்படும் போது அனைத்தையும் என்ன செய்வார்? அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருப்பார், அனைத்தையும் செயல்படுத்துவார். அப்படி இல்லாத போது அவர் என்ன செய்வார்? சோர்வு ஏற்பட்டு விடும். அதுக்கப்புறம் அமலை என்ன செஞ்சிருவாரு? விட்டுருவாரு, முழுமையாக காணாமல் போயிடுவாரு. இப்படியான நிலைகள் உருவாகும். எனவே நாலாவது அடிப்படை நாங்கள் சுருக்கமாக எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும்? இப்ப நாலாவது நாம் கற்ற அடிப்படை என்ன? இஸ்திகாமத்துல இஸ்திகாமத்தை பொறுத்தவரை ஒருவர் தனக்கு தானே என்ன செய்யக்கூடாது? சிரமத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது.
இஸ்திகாமத் என்பது ஒரு அதுல முயற்சிக்க வேண்டும். எவ்வளவு மார்க்கத்தில் தீன்ல உறுதியாக நிலையாக இருக்க முடியும் முயற்சிக்க வேண்டும். அவர் சக்திக்கு மீறி என்னது சில விடயங்கள் இருக்கும், அவருக்கு சில பாவங்கள் நடக்கும், தவறுகள் நிகழும். அப்ப நம்பிக்கை இழந்துடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிக்கை இழக்காமல் அவர் இயன்ற அமைப்பில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சுன்னாவுக்கு ஏற்ப அவர் என்ன செய்ய வேணும், செயல்படணும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து, அதாவது ஹவாரிஜிகளுடைய அமல்களை நீங்க பாப்பீங்கடா, ஹவாரிஜிகளுடைய அமல்களை பாப்பீங்கடா, ஹவாரிஜிகளுடைய தொழுகையை பாப்பீங்கடா, ஹவாரிஜிகளுடைய இன்ன பேர் அமல்களை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சு கொள்வீங்க, உங்களோட அமல்களை குறைத்து மதிப்பிடுவீர்கள். ஆனா யார் அவர்கள்? வழிகட்ட ஒரு கூட்டத்தினர், வரம்பு மீறி ஒரு கூட்டத்தினர். சஹாபாக்களுடைய அமலை அவங்க என்ன செய்வாங்களாம், குறைத்து மதிப்பிடுவார்களாம். பாத்தீங்களா? எனவே இங்கு நோக்கம் என்ன, சுன்னாவிலே பயணிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் வழிகாட்டலில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும் என்பதுதான். இப்ப நாங்க பாக்குறோம், ஒரு முறை ரசூலுல்லாஹ் பள்ளியில பாக்குறாங்க, ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது, அப்படித்தானே? அப்ப அந்த கயிறு யாருடைய என்று கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். யாருடையது? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க தொழுவாங்க, தொழுகையில் அவங்களுக்கு ஒரு சிரமம் வரும்போது அதுல என்ன செய்வாங்க, அந்த கயிறை பிடித்துக் கொண்டு அவங்க தொழுவார்கள் என்னும் போது ரசூலுல்லாஹ் அந்த கயிறை அவிழ்த்து விடுங்கள், நீங்க உற்சாகமாக இருக்கும் போது நீங்க என்ன செய்யுங்க, இபாதத் செய்யுங்க, சோர்வா என்ன செஞ்சு நீங்க இபாதத் செய்ய வேண்டியதில் உட்கார்ந்துருங்க. இப்படி ஒரு அழகான வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் வழங்குறாங்க. அப்ப நாலாவது அடிப்படை நாம் என்ன செய்யணும், இதுல எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அடிப்படை, இந்த நான்காவது அடிப்படை இருக்குதானே. சிலவங்களை பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல அதாவது விடக்கூடிய சில தவறுகளின் காரணத்தால முழுமையா என்ன செஞ்சிடறாங்க, மார்க்கத்தை விட்டு தூரமாயிடுறாங்க. அப்படி மார்க்கம் சொல்லல, உன்னிடத்திலிருந்து தவறு நிகழும், நீ நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை, நீ அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நீ என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. ஐந்தாவது அடிப்படை அல் இஸ்திகாமா ததஅல்லகு பில் அக்வாலி வல் அஃஆலி வன் நிய்யாத். இஸ்திகாமத் இருக்குதானே, இஸ்திகாமத் என்பது என்ன, வார்த்தைகளோடும் செயல்களோடும் எண்ணங்களோடும் சம்பந்தப்பட்டது. சொல்றது சிலவங்க சொல்லுவாங்க, உள்ள மட்டும் தூய்மையா இருந்தா போதும், அந்த மாதிரி ஒன்னும் செய்யறது கிடையாது. கேட்டா என்ன சொல்றது, உள்ள மட்டும் தூய்மையா இருந்தா போதும், இது சரி வருமா? நீ உள்ளம் தூய்மையானது உனது செயலை நீ என்ன செய்யணும், நீ வெளிப்படுத்த வேண்டும், இல்லையா? இப்படி எல்லாம் சிலர் பேசுவார்கள், அவனு சொல்றது. அப்ப எனவே இன்னும் சில அவரோட வெளித்தோட்டனால உள்ளம் சரியில்லை என்றுவார்கள். இப்படி ஒவ்வொருத்தராக தீர்ப்பளிக்கக்கூடிய நிலைகள். இங்க பாருங்க, இஸ்திகாமத் எங்கெல்லாம் சம்பந்தப்படுது, அவரது வார்த்தைகள்ல, அவரது செயல்பாடுகள்ல, அவரது எண்ணங்கள்ல எல்லாம் இஸ்திகாமத் என்பது அனைத்திலும் இஸ்திகாமத் இருக்க வேண்டும், அனைத்திலும் இஸ்திகாமத் இருக்க வேண்டும். ஏன்னா சிலரை பார்த்தீங்கன்னா தங்களை ஏமாற்றிக் கொள்வது போன்றுதான் அவங்களோட பேச்சில் அவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்வது போன்று இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த அனைத்திலும் இஸ்திகாமத் என்பது வேண்டப்படுகிறது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மதாரிஜுஸ் சாலிகின் என்ற நூல்ல சொல்றாரு, வல் இஸ்திகாமத்து ததஅல்லகு பில் அக்வாலி வல் அஃஆலி வல் அஹ்வாலி வன் நிய்யாத். இஸ்திகாமத் என்பது அவரது வார்த்தைகள், செயல்கள், நிலைகள், எண்ணங்கள் அனைத்தோடும் தொடர்பட்டதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு அழகான ஹதீஸ பாருங்க, இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, லா யஸ்தகீமு ஈமானு அப்தின் ஹத்தா யஸ்தகீம கல்பு. இந்த ஹதீஸ் நாங்க படிச்சோம், என்ன பொருள் இதுல சொல்லுங்க பாப்போம். லா யஸ்தகீம ஈமானு அப்தின் ஹத்தா யஸ்தகீம கல்பு. அப்படி என்ன, ஒருவருடைய கல்பு இஸ்திகாமத் ஆகாத வரை எது இஸ்திகாமத் ஆகாது, அவரது ஈமான் உறுதியாக ஆகாது. அடுத்து சொல்றாங்க பாருங்க, வலா யஸ்தகீமு கல்புஹு ஹத்தா யஸ்தகீம லிசானுஹு. என்ன அர்த்தம் அதுல, என்ன, அவரது உள்ளம் இஸ்திகாமத் ஆகாத எது வரைக்கும், நாவு, லிசான், நாவு இஸ்திகாமத் ஆகாத வரை. அப்போ ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுதா இல்லையா, சம்பந்தப்படுதா இல்லையா, தொடர்படுது. புரியுது அவங்க சொல்றது. எனவே அந்த அடிப்படையில இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, வ அஅவமு மா யுராஇ இஸ்திகாமத்துஹு பஅதல் கல்பி மினல் ஜவாரிஹில் லிசான். உள்ளத்துடைய இஸ்திகாமத்துக்கு பிறகு அடுத்து மிக எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான இஸ்திகாமத் எதில்தான், நாவுல. ஏனென்றால் ஃபஇன்னஹு துர்ஜுமானுல் கல்ப் வல் முஅப்பிரு அன்ஹு. உள்ளத்துடைய டிரான்ஸ்லேட்டர் யாருதான், நாவு தான், இல்லையா அவங்க சொல்றது. அதுதான் உள்ளத்தில் உள்ளது என்ன செய்ய போகுது, அதை எடுத்து சொல்ல போகிறது. எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே,
அப்ப இந்த இடத்துல இந்த இரண்டுடைய அந்த இஸ்திகாமத் அற்ற தன்மை என்பது மிக ஆபத்தானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எனவே அந்த அடிப்படையில் இங்கு உள்ளத்துடைய இஸ்திகாமத்தும் அதே போன்று நாவுடைய இஸ்திகாமத்தும். இப்போ மனித உடல்ல பாத்தீங்கன்னா இந்த இரண்டும் சிறியவைகள் தான். இந்த இரண்டும் என்னதான் சிறியவைகளாகத்தான் இருக்கிறது. ஒரு சிறியவைகளாக இருந்தாலும் இது எவ்வளவு தாக்கம் செலுத்துகிறது, எவ்வளவு தாக்கம் ஏன்னா உடலுடைய எல்லா உறுப்புகளும் என்ன செய்து அதை தொடர்ந்துதான் இருக்கிறது. இது இஸ்தகாமல் கல்ப், உள்ளம் உறுதியாகிவிட்டால் எது உறுதியாகும்? இஸ்தகாமல் லிசான். நாவு உறுதியாகிவிட்டால் என்ன செய்யும்? உடல் உறுப்புகள் என்ன செஞ்சிடும்? இஸ்திகாமத்தாகிவிடும். இப்ப நாங்க ஒரு ஹதீஸ பாருங்க, நோமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஹதீஸை வாசிக்குமா யாராவது? எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். ஹதீஸ் வாசிங்க. பக்கம் 24 இருக்குது ஆரம்பத்தில். அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா. முதுகாண்டா என்ன? முதுகாண்டா ஒரு சதை கட்டி, சதை பிண்டம், சதை கட்டி என்று சொல்லணுமே. ஜஸத் என்ன? உடல். நிச்சயமாக உடல்ல ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. அடுத்து என்ன? இதா சலஹத், அது சீராகிவிட்டால் சலஹல் ஜஸது குல்லு, முழு உடலும் சீராகிவிடும். அது சீர்கட்டு விட்டால் ஃபசதல் ஜஸது குல்லு, முழு உடலும் சீர்கட்டு விடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் என்ன? உள்ளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப உள்ளத்துடைய இஸ்திகாமத் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு இந்த செய்தி இருக்கிறது. அடுத்து பாருங்க, இந்த நாவுடைய விஷயத்துல திர்மிதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாசிங்க அந்த ஹதீஸ. இதா அஸ்பஹ இப்னு ஆதம், என்ன அர்த்தம்? இதா அஸ்பஹ இப்னு ஆதமுடைய மகன் காலை பொழுதை அடைந்தால், ஃபஇன்னல் அஅதா குல்லஹா துகஃபிருல் லிசான். ஃபஇன்னல் அஅதா குல்லஹா, ஃபஇன்னல் அஅதா குல்லஹா என்ன? அனைத்து உறுப்புகளும், உடலுடைய எல்லா உறுப்புகளும் நாவுக்கு பணிகின்றன. நாவுக்கு என்ன செய்கின்றன? இந்த இடத்துல பணிகின்றன. அந்த நாவை பார்த்து ஏனைய உறுப்புகள் சொல்லும், இத்தகில்லாஹ ஃபீனா. என்ன அர்த்தம்? எம் விஷயத்தில், எமது விஷயத்தில் நீ என்ன செய்? அல்லாஹ்வை பயந்து கொள். ஃபஇன்னமா நஹ்னு பிக, நாம் யாருதான்? உன்னை கொண்டு உனக்கு பிறகுதான் நாங்க இருக்கிறோம். ஃபைன் இஸ்தகம்த இஸ்தகம்னா, நீ உறுதியானால் நாங்க உறுதியாகுவோம். நீ கோணலாகிவிட்டால் நாம் என்ன செஞ்சிடுவோம்? கோணலாகிவிடும், நாம் கோணலாகிவிடும். அப்படித்தானே? நான் உன்னை பேசி நான் உள்ள இருக்கும். அடி வாங்குறது யாருதான்? உடலுடைய உறுப்புகள். வாங்கி கட்டுறதெல்லாம் என்னது? உடலுடைய உறுப்புகள். பாருங்க, ஃபைதஸ்தகாமல் கல்பு இஸ்தகாமத்தில் ஜவாரிஹ். அப்ப அந்த உள்ளம் இஸ்திகாமத்தாகிவிடும் போது உடல் உறுப்புகள் இஸ்திகாமத்தாகிவிடும். அதே போன்று வைதஸ்தகாமல் லிசான் இஸ்தகாமத்தில் ஜவாரி, நாவு இஸ்திகாமத்தாகிவிடும் போது உடல் உறுப்புகள் இஸ்திகாமத்தாகிவிடும். அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நாவ் என்பது அந்த உள்ளத்தினுடைய மொழிபெயர்ப்பாளனாக இருக்கிறது. உள்ளத்தின் பிரதிநிதியாக அந்த நாவ் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று எடுத்தீங்கன்னா, ஃபைதா அஸ்னதல் கல்பு இலல் லிசானில் அம்ர நஃபத. இப்ப உள்ளம் கட்டளை இட்டால் நாவ் என்ன செய்யும்? அதை நஃபத, நிறைவேற்றும். லிசானு தாபிஉன் லில் கல்ப், நாவ் என்னது? உள்ளத்தை தொடர்ந்து இருக்கிறது. வல் ஜவாரிஹு தாபியத்துல் லஹுமா, உடல் உறுப்புகள், ஏனைய உறுப்புகள் இந்த இரண்டையும் பின்தொடர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது என்று இந்த விளக்கங்களை இதிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில அவனுடைய இஸ்திகாமத் என்ற பகுதியில உள்ளத்துடைய சீர்திருத்தம், அதே போன்று நாவுடைய அந்த சீர்திருத்தம், உடல் உறுப்புக்கூடிய அந்த சீர்திருத்தங்கள் என்பதெல்லாம் இஸ்திகாமத்தோடு தொடரப்பட்டது. மூன்றாவது நாங்க 5வது அடிப்படை தான் இப்ப பார்த்தோம். 5வது அடிப்படை என்ன? சுருக்கமா என்ன தலைப்பு பார்த்தோம்? தலைப்பு மட்டும் ஞாபகம் வச்சு, முக்கியமா தலைப்பு என்ன? சொல், அதே போன்று செயல்கள், உள்ளம், இதெல்லாம் என்னது? இவைகள் அனைத்திலும் இஸ்திகாமத் என்பது வேண்டப்படுகிறது என்ற பகுதியாக இதுல என்ன செய்யறாரு? 5வது அடிப்படையை அவர் குறிப்பிடுகிறார். அடுத்து 6வது அடிப்படை, மிக முக்கியமான ஒரு அடிப்படை பாருங்க. லா தகூனுல் இஸ்திகாமத்து இல்லா லில்லாஹி வ பில்லாஹி வ அலா அம்ரில்லாஹி. 3 விஷயம் சொல்றார் பாருங்க. லா தகூனுல் இஸ்திகாமத் என்ன? இஸ்திகாமத் என்பது இல்லை, இல்லா லில்லாஹ், யாருக்காக தான்? அல்லாஹ்வுக்காக தான். யாருக்காக இஸ்திகாமத்? அல்லாஹ்வுக்காக. நாங்க மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அடுத்தது வ பில்லாஹி, யாரை கொண்டு? அல்லாஹ்வை கொண்டு. புரியுது அவன் சொல்றது? அடுத்தது வ அலா அம்ரில்லாஹி, அடுத்து என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை மீது.
அல்லாஹ்வுடைய கட்டளையின் மீது இஸ்திகாமத் என்பது. அப்ப இதை நாங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்றாரு பாருங்க. லில்லாஹ்னா ஐ ஹாலிஸா بمعنى أن يستقيم العبد وأن يلزم صراط الله المستقيم مخلصا بذلك الأمر لله عز وجل. அப்ப அல்லாஹ்வுக்காகத்தான் அவர் மார்க்கத்தில் என்ன செய்வது, இஸ்திகாமத்தாக இருப்பது, நேரான வழியிலே பயணிப்பது என்பது அந்த இறைவனுக்காக தாலிபன் பிஹி சவாபஹு வரிதா, அல்லாஹ்வுடைய கூலியையும் அவனது பொருத்தத்தையும் எதிர்பார்த்தவராக, அல்லாஹ்வுடைய அந்த நிறைவான கூலியையும் பொருத்தத்தையும் எதிர்பார்த்தவராகத்தான் நாம் மார்க்கத்திலே என்ன செய்கிறோம், இஸ்திகாமத்தாக உறுதியாக பயணிக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். என்ன அர்த்தம், என்ன பொருள் சொல்லுங்க? வமா உமிருண்டா அவர்கள் ஏவப்படவில்லை. வமா உமிருன் என்ன அர்த்தம்? அவர்கள் ஏவப்படவில்லை. இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், இஹ்லாஸாக தீனை அல்லாஹ்வுக்கு உரியதாக ஆக்கி அல்லாஹ்வை வணங்குவதை தவிர அவர்கள் ஏவப்படலை. முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே, இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கும் அங்க ஏவப்பட்டது இதுதான் அல்லாஹ் சொல்றான். லம் யகுனில் லதீன கஃபரு என்ற அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அவங்களோட வேதத்துல ஏவப்பட்டது இதுதான், இஹ்லாஸாக அல்லாஹ் வணங்குறதா ஏவப்பட்டுச்சு அவர்களுக்கு, அதுதான் அவர்களுக்கு அங்கு ஏவப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இதை அல்லாஹ் தஆலா நிலையான தீன் என்றும் சொல்கிறான். அப்ப இஸ்திகாமத் என்பது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. இது மிக முக்கியமானது. நாம் அல்லாஹ்வுக்காகத்தான் மார்க்கத்திலே இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாருங்க, வபில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு சொன்னால் ஐ முஸ்தஈனன் அலா தஹ்கீகிஹா வல் கியாம் பிஹா வஸ்ஸபாத்தி அலைஹா பில்லாஹி தஆலா, அல்லாஹ்விடத்துல அதுக்கு நாங்க உதவி தேட வேண்டும். இப்ப நாங்க இஸ்திகாமத்தாக இருக்கிறதுக்கு எது தேவை? இறை உதவி தேவை. அல்லாஹ்வை கொண்டு அன்றி நமக்கு இல்லாம என்ன செய்ய முடியாது, இஸ்திகாமத்தாக இருக்க முடியாது. அப்ப நாம் அதற்காக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதற்காக அவனது பேர் அருளை தேட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஃபஅபுதுஹு வ தவக்கல் அலைஹி, நபியை பார்த்து எப்படி சொல்றான், அவனை நீங்கள் வணங்குங்கள், அவன் மீது நீங்க என்ன செய்யுங்க, தவக்குல் வைப்பீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். எனவே அல்லாஹ்வுடைய உதவி என்பது நமக்கு தேவை, அவனது தீன்ல இஸ்திகாமத்தாக இருப்பதற்கு. ஒரு ஹதீஸை கொண்டு வரார், அழகான வார்த்தை, அந்த ஹதீஸை கொஞ்சம் யாரா வாசிங்க. இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக வஸ்தஇன் பில்லாஹ், நீங்க உங்களுக்கு பயனுள்ள விடயத்தில் நீங்கள் பேர் ஆர்வம் கொள்ளுங்கள், இன்னும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அப்ப நாம் இஸ்திகாமத்தாக இருப்பதற்கு, இஸ்திகாமத்தாக இருப்பது அல்லாஹ்வை கொண்டே அன்று இல்லை. அப்ப இரண்டாவது விஷயம் என்ன சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் நாங்க அதற்காக உதவி தேடுவது, அல்லாஹ்வை கொண்டே அன்றி இஸ்திகாமத் இல்லை, நாங்க எமது திறமை அல்ல. மூன்றாவது நறுமை சகோதரர்களே, வ அலா அம்ரில்லாஹ், அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையின் மீது, அல்லாஹ்வுடைய கட்டளையின் மீது. அப்ப அல்லாஹு தஆலா எப்படி ஏவினானோ, அல்லாஹ் எப்படி ஏவினானோ அப்படித்தான் இஸ்திகாமத். அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப, மனோ இச்சைக்கு ஏற்ப அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த, ஃபஸ்தகிம் கமா உமிர்த. என்ன பொருள் இந்த வசனத்துல? உமக்கு எப்படி ஏவப்பட்டதோ, உமக்கு எப்படி ஏவப்பட்டதோ அப்படி இஸ்திகாமத்தாக இருப்பீராக. இப்ப யாருக்கு இது கட்டளை? அல்லாஹ்வுடைய தூதருக்கு, நபிக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். இப்ப அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இப்ப ஒருத்தர் அவருடைய மனோ இச்சைப்படி இஸ்திகாமத்தாக இருப்பதாக இருந்தா அதுக்கு மிக தகுதியானவங்க யாரு? அவருடைய விருப்பப்படி ஒருத்தர் இஸ்திகாமத்தாக இருக்க விரும்பினா அதுக்கு மிக தகுதியானவர் யாரு? நபி அவங்க தானே. நபி அவங்க அவங்களோட விருப்பப்படி நபி அவங்க இஸ்திகாமத்தாக இருக்க விரும்புறாங்கடா அதுக்கு மிக தகுதியானவர் யாரு தான்? அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் கூட அப்படி அல்லாஹ் இங்க சொல்ல எப்படி சொல்றான், உமக்கு எப்படி ஏவப்பட்டதோ, அல்லாஹ் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எப்படி கட்டளை வருகிறதோ, எப்படி ஏவல் வருகிறதோ அப்படித்தான் நீங்க இஸ்திகாமத்தா இருக்கணும். பாத்தீங்களா, இன்றைக்கு பாத்தீங்கன்னா இஸ்திகாமத் அவருடைய விருப்பம் தான் இன்னைக்கு தீன், அவருடைய மனோ இச்சை, அவருடைய விருப்பம் தான் இன்னைக்கு தீன். விரும்பிய விளக்கத்தை கொடுத்து கொள்றான், விளங்கிட்டா? அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதருக்கே கட்டளை எப்படி வருது? நீங்க விரும்பியபடி அல்ல, எப்படி அல்லாஹ் எப்படி ஏவினானோ அப்படித்தான் உங்களுக்கு நீங்க இஸ்திகாமத் தீன்ல. சுப்ஹானல்லாஹ். எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த அடிப்படையில மூன்றாவது விஷயம், நாங்க அல்லாஹ்வுடைய தீன்ல இஸ்திகாமத் என்பது அல்லாஹ் நமக்கு எப்படி ஏவினானோ, அல்லாஹ் எப்படி ஏவினானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டினார்களோ அப்படித்தான் அந்த இஸ்திகாமத் என்பது அமைய வேண்டும். நாங்க நேர ஆரம்பத்தில் பார்த்தோம் இஸ்திகாமத்துக்குரிய விளக்கங்கள்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்க, ஒரு விளக்கம், ஐ இஸ்தகாமு ஃபி அதாயில் ஃபராயித். அப்படி என்ன,
அல்லாஹ் ஏவியவைகளை நிறைவேற்றுவதன் மூலம் இஸ்திகாமத். அல்லாஹ் ஏவியவைகள் கட்டளைகளை நிறைவேற்றுவதன் மூலம் இஸ்திகாமத். எனவே நாங்க விரும்பியபடி அல்ல, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை இஸ்தகாமு அலா அம்ரில்லா ஃபஅமிலு பிதாஅத்திஹி வஜ்தனபு மஅசியதஹு. அல்லாஹ்வுடைய கட்டளையில அவங்க இஸ்திகாமத்தா இருப்பாங்க, அல்லாஹ் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்கள் அவங்களோட செயல்களின் மூலம். அடுத்து அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வார்கள் என்பதெல்லாம் இஸ்திகாமத்துக்கு சொல்லப்படுகின்ற விளக்கம். இந்த விளக்கத்தை இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் இந்த தலைப்புல 6வது விஷயமாக பார்த்த விடயம் என்ன? 6வது விஷயம் என்ன? இஸ்திகாமத்துல பார்த்தா அல்லாஹ்வுக்காக, அடுத்தது அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையின் பிரகாரம் அல்லாஹ் எப்படி ஏவினானோ அப்படித்தான் இஸ்திகாமத் என்பது நாங்கள் புரிந்து கொள்ளணும் என்று அவருடைய மன விருப்பப்படியோ மனோ இச்சைப்படியோ அல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபித்னாக்கள் வழிகேடுகள் பரவி கொண்டிருக்கின்றன. நாம் மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அல் காயிதத்து சாபியா 7வது அடிப்படை, அலல் அப்தி மஹமா இஸ்தகாம அல்லா யத்தகில அலா அமலிஹி. இது முக்கியமான ஒரு அடிப்படை. என்னது? எவ்வளவுதான் ஒரு அடியான் அவன் இஸ்திகாமத்தாக இருந்தாலும் அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, அதாவது அவன் தனது அமல்களை நம்பிக்கை வச்சிடக்கூடாது. எப்படி நான் பெர்ஃபெக்ட் தான், நான் இவ்வளவு அமல் செய்திருக்கிறேன், நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் தனது செயல்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி நம்பிக்கை வைத்து விடக் கூடாது. புரியுது அவன் சொல்றது? இது முக்கியமான ஒரு அடிப்படை. எனவே எவ்வளவுதான் ஒரு அடியான் ஒரு சாலிகான ஒரு சிறந்த அடியானாக மாறிவிட்டாலும் என்ன செய்யணும்? நாங்க இதுல முக்கியமா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஓதுவதற்கு ஒரு துஆவை சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்களே, எனக்கு தொழுகையில் ஓதுவதற்கு ஒரு துஆவை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். என்ன துஆ சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா. பாத்தீங்களா? யாருக்கு? இஸ்திகாமத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்து இந்த உம்மத்துல யாருதான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துஆ என்ன? அதாவது நான் எனது நஃப்ஸுக்கு அதிகம் அநீதி இழைத்து விட்டேன், அநியாயம் செய்து விட்டேன் என்றுதான் துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. பாத்தீங்களா? எனவே யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் இவ்வளவு அமல் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் ஒருவர் அதுல மயங்கி விடக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு விடயம். வலா யக்தர் பி இபாதத்திஹி வலா பிகஸரத்தி திக்ரில்லாஹி வலா பிகைரி ஸாலிக மின தஆத். ஏன்னா நாங்க வாழக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்றோம்? எப்படியான காலம்? இபாதத்துகள் நம்ம சூழ உள்ளவங்க இபாதத் செய்யறது மிக ஒரு குறைவான காலத்தில் வாழ்றோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் செஞ்சாலும் எப்படிதான் எங்களுக்கு தெரியும், பெருசா தெரியும். அப்படித்தானே? அப்படியான ஒரு காலத்தானே வாழ்றோம். இபாதத்துல அவ்வளோ ஆர்வம் அப்படியா இல்லை? அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அப்ப இப்படியான காலத்தில் இருக்கும் போது சைத்தானங்களை மிக வேகமாக செஞ்சிருவான், ஏமாற்றுவான். பாத்தியா, நீ இவ்வளவு செய்யறாய்ன்னுவான். அப்ப எனவே அன்று சஹாபாக்களுடைய காலம் என்பது எப்படிப்பட்ட காலம்? அது இபாதத்துல அது ஹைருல் குரூனி கரணி, நூற்றாண்டுகளே மிகச்சிறந்த நூற்றாண்டு. அது புரியுது அவங்க சொல்றது? அப்படிப்பட்ட நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க அவங்க எப்படிப்பட்டவங்க? இப்னு அபி முலைக்கா என்ன சொல்றாரு புகாரில கிதாபுல் ஈமான்ல நீங்க பாத்தீங்கன்னா, நான் 30 நபித்தோழர்களை சந்தித்தேன், 30 சஹாபாக்களை சந்தித்தேன். அவர்கள் யாரும் எனது ஈமான் ஜிப்ரீலுடைய ஈமானை போன்றதென்றோ மீகாயிலுடைய ஈமானை போன்றதென்றோ யாருமே சொல்லவில்லை. எல்லோரும் ஒன்றை பயந்தார்கள். எதை? நிஃபாக், நயவஞ்சகம். நிஃபாக் என்பது எனது உள்ளத்தில் வந்து விடுமோ என்று என்ன செய்தார்கள்? பயந்தார்கள் என்று நீங்க என்ன செய்யலாம், அந்த செய்தியில பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நாங்க முக்கியமாக ஒரு பகுதி தான் இந்த பகுதி. ஒருவர் எவ்வளவுதான் இபாதத்துல மார்க்க ஈடுபாட்டுல உள்ளட்சத்தில் அவர் இருந்து விட்டாலும் அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, தன்னை ஏமாற்றி விடக்கூடாது, ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது, தன்னை உயர்வாக கருதக்கூடாது என்ற பகுதி இதுல நாங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, வல் மத்லூபு மினல் அப்தி அல் இஸ்திகாமத்து வஹிய ஸதாத் ஃபஇன் லம் யக்திர் அலைஹா ஃபல் முகாரபா ஃபஇன் நஸல அன்ஹா ஃபத்தஃப்ரீத் வல் இதாஅ
இப்ப ஒரு அடியான் இருந்து இஸ்திகாமத்தில் வேண்டப்படுவது என்ன? சதாத். என்ன சதானா? இயன்றவரை என்ன செய்வது? அவர் முயற்சி செய்வது. அதற்கு முடியவில்லையா என்ன செய்யணும்? நெருங்குவது. முகாரபா என்ன செய்வது? நெருங்குவது. அதை விட்டு அவர் இறங்கிட்டாருன்னா அடுத்து என்ன அலட்சியம் என்ற பகுதி வந்துடும். என்ன செஞ்சிடக்கூடாது? முகாரபா இல்லாம அடுத்த பக்கம் போயிட்டா என்ன செஞ்சிடும்? அலட்சியம் என்ற ஒரு பகுதி வந்துடும். அப்ப அதிலிருந்து நாங்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சத்திது வகாரிபு வஅப்ஷிரு. என்ன அர்த்தம்? சத்திது என்ன அர்த்தம்? என்றதை செய்யுங்கள், நெருங்கி வாருங்க. வஅப்ஷிரு நற்செய்தி பெறுங்கள். உங்கள யாரும் எப்படி வருது வாசம்? ஃபஇன்னஹு லன் யதுகில் ஜன்னத அஹதன் அமலுஹு. அவரது அமலால் யாரும் சோனம் நுழைவதில்லை. சோனம் நுழைவது கிடையாது. அப்ப கேட்கிறாங்க, நீங்களுமா யா ரசூலல்லாஹ்? சொல்றாங்க நானும் தான் என்று சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்திருக்கான்? என்னை அவனது மகஃபிரத்தை கொண்டும் ரஹமத்தை கொண்டும் அல்லாஹ் என்னை அப்படி அரவணைத்திருக்கிறான் என்று அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, எனவே நறுமையான சகோதரர்களே, இறைவனுடைய ரஹமத்தும் மகஃபிரத்தும் இன்றி நாம் வெற்றி பெற முடியாது. எனவே நாம் எவ்வளவுதான் மார்க்கத்தில் ஈடுபாட்டோடு இருந்தாலும் இந்த அடிப்படையை நாங்கள் மறந்துடக்கூடாது. இந்த அடிப்படையை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இது மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இந்த அடிப்படை இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, நாம் இத்தோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்பில் நாங்கள் ஏனைய பகுதியை நாம் நிறைவு செய்யலாம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமான. இன்றைக்கு படித்ததை மட்டும் நாங்கள் மீட்டிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். படித்த விஷயங்களை ஒரு சின்ன மீட்டல், சரியா? இப்போ நாங்கள் இன்றைக்கு படித்த விஷயங்களில் எத்தனாவது அடிப்படையை படித்தோம்? முதலாவது எத்தனாவது அடிப்படை? 4வது அல் காயிதத்துர் ராபியா. எத்தனை படித்தோம்? அல் காயிதத்துர் ராபியா. 4வது அடிப்படையை யாராவது ஒருத்தர் கொஞ்சம் சுருக்கமாக விளங்கப்படுத்துங்க. 4வது அடிப்படையை யாராவது ஒருவர் கொஞ்சம் சுருக்கமாக விளங்கப்படுத்துங்க. அதாவது இலக்கை அடைய முடியாவிட்டாலும் நாம் என்ன செய்ய வேணும்? இயன்றவரை நாம் அதில் முயற்சி செய்வது. இயன்றவரை நாம் அதில் என்ன செய்வது? முயற்சி எடுப்பது. அதை நாம் என்ன செய்வது? நாம் நெருங்கி செல்வது என்ற இந்த அடிப்படை தான் இதுல என்ன செஞ்சு இது மிக முக்கியமானது. சில நேரம் என்ன செஞ்சிடும், ஒருத்தருக்கு எனக்கு அது நெருங்க முடியாம போய்விட்டது, செய்ய முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி இப்ப சிலவங்க பாருங்க, ரமலான்ல ஆரம்பத்தில் சில முடிவுகள் எடுப்பாங்க. ரமலான் தொடங்கினோடனே சில முடிவுகள் எடுப்பாங்க. என்ன முடிவு எடுப்பாங்க? நிறைய அமல்கள் செய்யறதுக்கு, குர்ஆனை ஓதுறதுக்கு முடிவுகள் எடுத்து அது ஒரு நாள் 2 நாள் போகலன்னு செஞ்சிட்டோம், முடியாம போனா அடுத்த ரமலான்ல பாவம் கொண்டு போறது. அப்படி இல்லை. என்ன செய்யறது? இயன்றதை நாங்க என்ன செய்வது? இயன்றதை நாம் செய்வது, இயன்றதை நாம் செயல்படுத்துவது, நாம் நெருங்க முயற்சிப்பது. புரியுது? அவன் சொல்றேன், சைத்தான் சொல்றான் உனக்கெல்லாம் முடியாது, நீ விட்டு போட்டு வேலையை பாருன்றான். புரியுது அவன் சொல்றது? அப்ப எனவே அப்படி போனே அவன் அடுத்த வருஷம் பாப்பன்றான். இப்படிதான் நடக்குது. அதனால நாங்கள் அப்படி விட்டுறாம நாம் என்ன செய்வது? இயன்றவரை நாம் செய்வது. என்ன சில அமல்களை பாருங்க, அந்த அமல்கள் இந்த அமல் இவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்துச்சான்னு நாங்க ஆச்சரியப்படுறோம். சில அமல்கள் ஹதீஸ்கள் நாங்க பார்க்கிறோம், இந்த அமல் அவரை இவ்வளவு பெரிய சிறப்புக்கு கொண்டு போனது என்ற ஹதீஸ்களை படிக்கிறோமா இல்லையா? அப்படி எத்தனை ஹதீஸ் நாங்க பார்த்திருக்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு பெரிய சிறப்பு அடைகிறாங்க சொர்க்கத்திலண்டா, என்ன அமல் அவங்களோட அமல், எந்த அமல் அவங்களை அந்த சிறப்புக்கு கொண்டு போனிச்சு? அவங்க உது முடிந்தால் உதுவை புதுப்பித்துக் கொள்வார்கள், 2 ரக்காத்துகள் தொழுது கொள்வார்கள் என்ற அந்த அமல். எனவே இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அமல்களை பொறுத்தவரையில நாம் செய்யக்கூடிய அந்த அமல்கள் குறைவாக இருந்தாலும் அதை நாங்கள் என்ன செய்வது? தொடர்ச்சியாக நேமமாக அமைத்துக் கொள்ளுதல். இந்த அடிப்படையில் நாங்கள் இதில் ஒரு முக்கியமான ஒரு துவாவை படித்தோம். இந்த தலைப்பில் ஒரு முக்கியமான துவாவை படித்தோம். அல்லாஹும்ம ஹதினி வசத்திதினி. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கட்டாயம் ஓத வேண்டிய துவாக்கள் உண்டு. அல்லாஹும்ம ஹதினி வசத்திதினி. சத்திதினி என்றது அதுதான். நாம் என்னது? இயன்றதை நாம் செய்வது, இயன்றதை நாம் செயல்படுத்துறதுக்குரிய அருள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது. அல்லாஹும்ம ஹதினி வசத்திதினி என்ற துவாவை நாம் இதில் என்ன செய்தோம்? இதில் நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த அடிப்படையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை குர்ஆனுடைய ஒரு வசனம் சொன்னார். என்ன வசனம்? அல்லாஹ் இஸ்திகாமத்தை சொல்லி அதை தொடர்ந்து எதை சொல்றான்? அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை, இஸ்திக்பாரை சொல்கிறான். இது கூட அந்த இஸ்திகாமத்தை வரக்கூடிய குறையத்தான் சொல்லுது. எவ்வளவுதான் ஒருத்தர் முயற்சி தான் அதில் குறை ஏற்படும், அதுக்கு அல்லாஹ்விடத்துல அவர் இஸ்திக்பார் செய்வது என்ற விடயம். சரிதான்? சரி, அடுத்தது இப்ப இந்த அடிப்படையை நாங்க இதுல சுருக்கமா சொல்லியாச்சு. அடுத்து 6வது அடிப்படை யார் சொல்றீங்க? யாராவது சொல்லுங்களேன்.
இஸ்திகாமத் என்பது அவரது வார்த்தைகள், அவரது செயல்கள், அவரது உள்ளம் அனைத்தோடும் தொடரப்பட்ட உண்டு, ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் இல்லை, அப்படி கிடையாது. அப்படித்தானே? ஒவ்வொன்றும் அதை என்ன செய்ய வேண்டும், அதை உண்மைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையை நாங்க இதுல எத்தனையாவதாக பார்த்தோம்? 6ஆவதாக இதுல நாங்க பார்த்தோம். சரியா? சரி, 5ஆவதாக நாங்க பார்த்தோம். எனவே அந்த அடிப்படையில் அதுக்கு நிறைய ஹதீஸ்கள், நாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த ஹதீஸ்கள் எல்லாம் அதுல நாங்க பார்த்தோம். அந்த ஹதீஸ்கள் அடுத்து இறுதியாக நாங்க 6ஆவது நாங்க என்ன பார்த்தோம்? இஸ்திகாமத் என்பது யாருக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த உதவி அதுக்காக நாம் கேட்க வேண்டும். அடுத்து என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படித்தான் இஸ்திகாமத் என்பது இருக்க வேண்டும், நாம் விரும்பியபடி அல்ல. அடுத்து 7வது அடிப்படை என்ன படிச்சோம்? 7வது அடிப்படை, எவ்வளவுதான் ஒரு மார்க்கத்தில் என்ன செய்யறாரு, நான் அதாவது பக்குவப்பட்டு விட்டேன், நான் பண்பட்டு விட்டேன் என்ற ஒரு நிலை வந்தாலும் அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, தன்னில நம்பிக்கை கொண்டு விடாமல், யாரு? இறைவன் பால், இறைவனுடைய ரஹ்மத், தனது அமல்களின் மூலம் அவர் ஏமாற்றப்பட்டு விடாமல் அல்லாஹுடைய அருளை கேட்க வேண்டும். அல்லாஹுவை கொண்டே அன்று இல்லை என்ற இந்த அடிப்படை மிக முக்கியமானதாக இதில் இருக்கிறது. எனவே இப்படி நாங்க 7 விஷயங்களை நாங்க படிச்சிருக்கிறோம். இன்னும் 3 விடயங்கள் இதில் இருக்கிறது. நாம் மார்க்கத்தில் இறுதி வரை உறுதியாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.